எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ள பெரிய தலைவர், முதலமைச்சர். உடம்பு சரியில்லாம அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு ரிசர்வேஷன் பத்தி, உள்ஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்காக செக்ரட்டரியேட்ல மீட்டிங் நடக்குது. அதுல ராமதாஸ் வந்திருக்காரு, பயங்கரமா பேசுறாரு. அவர் என்ன தலைவர் எம்ஜிஆர் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. நீங்க இதை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாளே சமைச்சு போகும் ஆயிடுவேன்னு பேசினார். உள்ளபடியே பக்கத்தில் இருக்கிற எனக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல், ரொம்ப ஆத்திரம் வருது. என்னடா இப்படி யார் எம்ஜிஆர் இப்படி பேசுறாரு அவர் அப்படின்னு. நாங்க மந்திரியா இருக்கோம், தலைவர்கிட்ட இப்படி மிரட்டுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே உட்கார்ந்தோம். போகும்போது சில மந்திரிகள் லிப்ட்ல நாங்க தலைவரோட போகும்போது தலைவர்கிட்ட சொன்னாங்க, பாருங்க என்ன ராமதாஸ் இப்படி ரொம்ப பேசுறாரு அப்படின்னாப்புல. தலைவர் ஒரு நாளோட தப்பு இல்லை, ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. பேசுறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா, நீ ஒரு மாதிரி பேசுவேன், நான் ஒரு மாதிரி பேசுவேன், அவர் ஸ்டைலில் பேசுறாரு, அதுன்னு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சமாதானம் சொல்லிட்டு வந்தார். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் முன்னாலே, கலைஞர் முன்னாலே, எல்லாரும் முன்னாடி போராடி இதெல்லாம் கொண்டு வந்தார். மூத்த தலைவர், தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்களும் டெல்லியில் மந்திரியாக இருக்கும்போது பல விஷயங்களை செய்திருக்காரு. அந்த ஸ்மோக்கிங் அதெல்லாம் நிறுத்துறதுக்கு, ஹெல்த்தில் இந்த அவசர வாகன வண்டி, இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல நன்மைகள்லாம் செய்திருக்காங்க. எனவே ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பின்தங்கிய சமுதாயமாக இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய சமுதாயத்துக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் ஒன்றாக இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவங்க பிரியக்கூடாது, உடையக்கூடாது, ராசியாக இருக்கணும், ஒன்றா இருந்து எங்கேயோ எந்த கூட்டணிலையும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றா இருந்தால் அது சமுதாய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும், பல மக்களும் பலனடைவார்கள் என்பது என்னுடைய விருப்பம். அது பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர். நான் எப்படியே சொல்லிட்டேன், காங்கிரஸுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. இருந்தாலும் பிறக்கிற போது ஏதோ ஒரு ஜாதி தானே பிறக்கிறோம். ஜெயலலிதா தொட்டில் குழந்தை இல்லையா பிறக்க முடியும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவருக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதிகளில். அவர் மீண்டும் எம்பி, எம்எல்ஏ, மந்திரியான வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப பின்னணி, சமுதாய பின்னணி இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் வச்சு, அதனால அவர் மேலும் மேலும் உயர வேண்டும், அரசியல் ரீதியாக வளர வேண்டும், பல்வேறு பொறுப்புகளை பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும்.